ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏஜி எலக்ட்ரானிக்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அதாவது STK 4141 அந்த ஐசி போர்டை வச்சு ஒரு சப்வூஃபர். போன வீடியோவில் வந்து அதுக்கு நான் அந்த போர்டோட ரிவ்யூ போட்டிருந்தேன். இப்போ வந்து அதோட கனெக்ஷன் அண்டு அதோட சவுண்டு குவாலிட்டி அதுதான் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து என்னென்னா ஒரு சப்வூஃபருக்குள்ளது தான், அதாவது 2 சப்வூஃபர் போட்டுக்கலாம். நான் அந்த மாதிரி தான் இது பண்ணியிருக்கேன். இதில் ஒன்லி பேஸ் மட்டும் தான் வரும். இதில் நான் என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கேன்னா 24024 12012 டியூவல் பவர் சப்ளை டிரான்ஸ்ஃபார்மர் ஒன்று யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து டிரான்ஸ்ஃபார்மரு டியூவல் பவர் சப்ளை. அதுக்கான 24024 இது சப்ளை பார்த்துக்கோங்க. இதுக்கும் ஒரு வீடியோ எடுத்திருக்கேன், அதாவது வீடியோ போட்டிருக்கேன். டியூவல் பவர் சப்ளை நம்ம எப்படி எடுக்கிறது, எப்படி நம்ம வந்து ஏசியை டிசியாக கன்வெர்ட் பண்ணுறது அப்படிங்கிறது. இதில் வந்து ஒரு இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், 12012 டியூவல் பவர் சப்ளை அவுட்புட் இது, அதில் உள்ள கெப்பாசிட்டர். இது வந்து என்னென்னா, இந்த போர்டு வந்து பேஸ் ஃபில்ட்ரு. அதாவது நம்ம ஒரு ஆடியோ சிக்னல் கொடுக்கும்போது நம்ம இந்த போர்டில் கொடுத்தோன்னா வெறும் வாய்ஸு பேஸு இப்படி தான் வரும். நம்ம வந்து இந்த பேஸ் ஃபில்ட்ரு இதை நம்ம யூஸ் பண்ணி நம்ம கொடுத்தோன்னா பேஸ் மட்டும் தனியாக நம்மளுக்கு வந்து பேஸ் மட்டும்தான் வரும். அதான் இது வந்து பேஸ் ஃபில்ட்ரு போர்டு. இதோட ரிவ்யூவும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன், போய் பாருங்கள். இதோட கனெக்ஷன் டீட்டெயில், இதோட இது எல்லாமே ஒரு வீடியோவை போட்டிருக்கேன், அது டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் போட்டிருக்கேன், அது போய் பாருங்கள். இப்போ நம்ம என்ன இதுன்னா, இதில் வந்து ஒரு ப்ளூடூத் இது ஒரு சும்மா ஒரு ப்ளூடூத் கிட் மாதிரி மாட்டியிருக்கேன். அண்ட் இது வந்து ஒரு வால்யூம் கண்ட்ரோல், சிங்கிள் வால்யூம் கண்ட்ரோல் தான். டியூவல் பவர் சப்ளை வச்சு ஒரு பேஸ் ஃபில்டரை வச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், STK 4141 இந்த ஐசி தான். STK 4141 வந்து இது வந்து 200 வாட்ஸ் வரை நம்மளுக்கு அவுட்புட் வரும். இந்த போர்டோட வீடியோ வந்து ரிவ்யூ வந்து நான் வந்து போட்டிருக்கேன், டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, லிங்க்கு அட்டாச் பண்ணியிருக்கேன், அதை வந்து போய் பாருங்கள். இது என்னென்னா, வயர் கனெக்ஷன் வந்து கொஞ்சம் உங்களுக்கு குழப்பமாக தான் இருக்கும். ஏன்னா இந்த இதுனா எனக்கு வேறு செட்டு கிடைக்கல. நான் வந்து ஒரு வீடியோ நம்ம கனெக்ஷன் போடுறதுக்காக தான் ஒரு பழைய செட்டை தான் நம்ம எடுத்திருக்கேன். பழைய செட்டுன்னா பார்த்தாலே தெரியும், கொஞ்சம் பழைய செட்டு தான், அதில் தான் நான் இது பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு வந்து இது என்னென்னா, இது வந்து இதே கனெக்ஷன் வந்து இந்த வயர் கனெக்ஷன் எல்லாமே நல்லா நீட்டாக நல்லா ஃப்ரீயாகவே பண்ணலாம். அதுக்கு வந்து கொஞ்சம் பெரிய செட்டுனா அது நல்லா கொஞ்சம் லுக்காகவும் கொஞ்சம் ஃப்ரீயாகவும் வயரிங் பண்ணிக்கலாம் பார்த்துக்கோங்க. இப்போ என்கிட்ட வந்து பெரிய செட்டு இல்லை, ஸோ நான் வந்து இருக்கிற செட்டை வச்சு தான் ஒரு இது சும்மா பண்ணுவோமே அப்படின்னு நான் பண்ணியிருக்கேன். இருக்கிற செட்டை வச்சு தான், ஒரு பழைய செட்டை வச்சு தான் இது பண்ணியிருக்கேன். அதனால தான், அதாவது இந்த 2 போர்டையும் இது உள்ளே நான் வந்து செப்பரேட் இது பண்ணிட்டேன், ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். டிரான்ஸ்ஃபார்மர் எல்லாத்தையும் இது பண்ணியிருக்கேன். பட் ஆனால் நான் வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்ததில் சவுண்ட் குவாலிட்டி நல்லா தான் இருக்குது. இப்போ வந்து இது ஆடியோ எஃபெக்ட்டு, இது சவுண்டு குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம அந்த செட்டை மாட்டி இப்போ நம்ம கனெக்ஷன்லாம் கொடுத்தாச்சு. ஸ்பீக்கர் வந்து 2 ஸ்பீக்கர் நான் போட்டிருக்கேன், அதாவது 2 8 இன்ச்சு சப்வூஃபர் போட்டிருக்கேன். 8 இன்ச்சு சப்வூஃபர் 2 இதுக்கு போட்டிருக்கேன் நான். ஏன்னா இது வந்து 200 வாட்ஸ் அப்படிங்கிறதுனால நம்மளுக்கு வந்து 8 இன்ச்சு 2 இது போட்டுக்கலாம். நல்லா இதாக தான் இருக்கும், பேஸ் எல்லாம் பஞ்சிங் நல்லா தான் இருக்கும். இப்போ வந்து நான் ப்ளூடூத்தில் ப்ளே பண்ணுறேன், அதாவது ப்ளூடூத் இந்த இதில் ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணி இப்போ ப்ளே பண்ணுறேன். அதோட ஆடியோ ரிசல்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள்.
இது வந்து நான் சிங்கிள் கண்ட்ரோலர் தான் போட்டிருக்கேன் பார்த்துக்கோங்க. ஏன்னா இதுதான் நம்மளுக்கு வால்யூம் கண்ட்ரோலரு. அதாவது இது வந்து ஒரு சப்வூஃபருக்கு மட்டும்தான் இது வந்து இந்த இது நான் இந்த செட்டு செஞ்சுருக்கேன். அதாவது இதில் வந்து வெறும் பேஸ் மட்டும்தான் வரும். ஏன்னா எனக்கு பேஸு காணாதனால நான் வந்து இந்த மாதிரி ஒரு செட்டு தனியாக செஞ்சுருக்கேன். பட் ஆனால் இதோட பெரிய செட்டில் நம்ம செஞ்சோன்னா கொஞ்சம் ஃப்ரீயாகவே இருக்கும். நம்மளுக்கு வந்து உள்ளே வைக்கிற போர்டும் சரி, நம்ம டிரான்ஸ்ஃபார்மர் எல்லாமே கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். வயரு கனெக்ஷனும் சரி, நம்மளுக்கு ஈஸியாகவே ஒரு கன்ஃபியூஷன் இல்லாமல் ஒரு இதாக ஈஸியாகவே புரிகிற மாதிரி இருக்கும் பார்த்துக்கோங்க. என்கிட்ட இருக்கிற செட்டை வச்சு நான் செஞ்சுருக்கேன். பட் ஆனால் ஆடியோ குவாலிட்டி வந்து நல்லா தான் இருக்குது பார்த்துக்கோங்க. ஆடியோ குவாலிட்டி ஒரு நல்ல பியூர், அதாவது ஒரு நல்ல ஒரு பேஸு தான் இதுக்கு இருக்குது பார்த்துக்கோங்க. இப்போ பெரும்பாலும் எஸ்டிகே ஐசினாலே பேஸ் வந்து நல்லா இருக்கும், ஆடியோ அவுட்புட் வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அதுவும் STK 4141 அப்படிங்கிறதுனால நம்மளுக்கு வந்து 200 வாட்ஸ் வரும். இது STK 4191 இருக்குது. அது வந்து என்னென்னா நம்மளுக்கு 100 வாட்ஸ் வரும். அதில் சிங்கிள் ஸ்பீக்கர் போட்டுக்கலாம் 12 இன்ச்சு வரை. இதில் வந்து நான் வந்து 8 இன்ச்சு 2 ஸ்பீக்கர் போட்டிருக்கேன். 200 வாட்ஸுங்கிறதுனால எனக்கு இது அதிகம்தான். இருந்தாலும் நான் வந்து சரி கொஞ்சம் இதுக்கப்புறம் நம்ம ஏதாவது 12 இன்ச்சு போடுற மாதிரி இருந்தாலும் இதில் போட்டுக்கலாம், கனெக்ட் பண்ணிக்கலாம் பார்த்துக்கோங்க. இது வந்து வந்து பேஸுக்கு மட்டும்தான் நான் இந்த இதை செஞ்சுருக்கேன். இதோட ஆடியோ எஃபெக்ட்டும் அந்த பேஸ் பஞ்சிங்கும் நல்லா தான் இருக்குது பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்.